உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்ட் புல்லட் பிளெண்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். புல்லட் பிளெண்டரா அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. நிறைய விதமான கடைகள்லயும் நிறைய பேருடைய வீடுகள்லயும் நிறைய சமையல் நிகழ்ச்சி ப்ரோக்ராம்லயும் பார்த்திருப்பீங்க. பக்கத்துல சின்னதா டம்ளர் மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அது ஒரு மிக்சர் கிரைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் ஒரு பிளெண்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளெண்டர்ல என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நம்மளால பண்ண முடியும்? ஸ்மூத்திஸ் பண்ணலாம், ஐஸ்கிரீம்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதை ஸ்மூத்னிங்கா பண்றதுக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் பிளெண்டர் கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி வந்து நீங்க நினைக்கக்கூடிய கீரை வகைகளை வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கிறதுக்கும், காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் வந்து இமிடியேட்டா ஜூஸ் பண்ணி பெரிய பொருட்செலவு இல்லாம, தட் மீன்ஸ் நிறைய வெசல்ஸ் வந்து மேல போட்டுட்டு கிளீன் பண்ணின்னு உட்கார்ந்துலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஒரு நியூட்ரி பிளெண்டர் புல்லட் பிளெண்டர் எடுத்துக்கோங்க. உள்ள உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுவோ அதை போட்டுட்டு ஜஸ்ட் அதை அப்படியே திருப்பிட்டு உள்ள ஒரு சர்டன் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபேவரட்டான ஜூஸ் ஐட்டமும் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளெண்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். இந்த பிளெண்டர்ஸ் வாங்க முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பிளெண்டர்ஸை பொறுத்தவரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு மோட்டார் இருக்கும். ஸோ அது கிரைண்டரா இருக்கட்டும், மிக்சியா இருக்கட்டும், எல்லாமே அதே கான்செப்ட் தான். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து கமர்ஷியல் கிரேட்ல வருதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. காப்பர் பில்ட் பண்ணப்பட்ட மோட்டார் உள்ள கொடுத்துருக்காங்களா, அதோடைய வாட்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மோர் தென் 750 வாட்ஸ் டு 1250 வாட்ஸ்க்கு மேல இருக்கா அப்படிங்கறத பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த பர்டிகுலர் பிளெண்டர் இருக்கு இல்லையா, அவுட்டர் பாடி மெட்டீரியல் எல்லாமே BPA ஃப்ரீ வெர்ஜின் பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்களா இல்லனா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல மிக முக்கியமான ஒரு யூஸா இருக்கும். ஏன்னா எல்லா பிளாஸ்டிக்குமே வந்து ஒரு சில டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளி தள்ளும். ஆனா இந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் அண்ட் வெர்ஜின் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து வெளி தள்ளாது. சோ அதனால நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபுட் ஐட்டமா இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து குவாலிட்டியான முறையிலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளத்தையும் சைடு எஃபெக்ட்ஸையும் கிரியேட் பண்ணாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ அதனால தான் நான் இந்த விஷயத்தை அழுத்தி சொல்றேன் ஒவ்வொரு வீடியோலயும். அண்ட் இந்த மாதிரியான பிளெண்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் பிளேட் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல கிரைண்டிங் பண்ணிக்க முடியும், பிளெண்டிங் பண்ணிக்க முடியும், அட் தி சேம் டைம் மாவு மாதிரியான விஷயங்களை அரைக்கவும் முடியும், மிக்சிங் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவா பிளெண்டர்ஸ் அப்படின்னும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா தான் ஓட ஆரம்பிக்கும். பட் ஆனா இதுல கிரைண்டிங் பிளேட்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் வேணும். நீங்க நிறைய பாத்திருக்கீங்க இல்லையா, மேல ஒரு மிக்ஸி இருக்கும். சோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டான டைப் இருக்கும். அதுல கிரைண்டிங் ஜார்ஸ் இருக்கும், அதே மாதிரி மாவு அரைக்கக்கூடிய ஒரு ஜார்ஸ் கொடுத்திருப்பாங்க, அண்ட் சட்னிக்காக ஒரு சின்ன ஜார்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி வாட் தி பர்టిక్యులர் ப்ராடக்ட் we are using அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிளேட்ஸ்லயே வந்து ஷார்ப்னஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்தை அதுல போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம், பிளெண்ட் பண்ண போறோம் அண்ட் மிக்ஸ் கிரைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி பல்ஸை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. நமக்கு ஏத்த மாதிரியான ப்ராடக்ட்டை எது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது அழகா வந்துரும். இந்த மாதிரியான பர்టిక్యులர் பிளெண்டர் மாடல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கா, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி வார்னிங் கொடுத்திருக்காங்களா, அண்ட் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களா. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சேஃப்டி ரிலேட்டடா வரதுனால நம்ம என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பெர்ஃபெக்ட்டான முறையில செஞ்சு எடுக்க முடியும். ஏன்னா சில ப்ராடக்ட்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிளெண்டர் ஹீட் ஆகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டே இருக்கும். சோ இது மூலமா உள்ள இருக்கக்கூடிய காப்பர் மோட்டாருக்கு நம்ம ஓவர்லோட் கொடுப்போம். ஒன்ஸ் ஓவர்லோட் கொடுக்குறோம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய காப்பர் வந்து ஓவரா ஹீட் ஆகும். சோ இது மூலமா ஏதாவது ஒன்று போயிடும். சோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால எப்பவுமே ஓவர் பிரஷர் கொடுக்காதீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும். அது ஹோம் கிச்சன்லி ப்ராடக்ட்டா இருக்கும் பொழுது. ஏன்னா ஓவர்லோட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அதோட லைஃப் வந்து குறையும். ஏன்னா அவங்க நிறைய டெஸ்டிங் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ரெகுலர் டேஸ்ல கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு தடவை ஓவர்லோட் ஆனா பரவாயில்ல, கண்டினியூவா ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய காப்பர் மோட்டாருடைய வைண்டிங் ஒன்னு கட் ஆகலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மோட்டார் ரன் ஆகாம பத்திக்கிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ எரியிற மாதிரியான ஸ்மெல்ஸ் வந்து வரும். சோ அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்தினால தான். சோ கண்டிப்பா ஓவர்லோட் வந்து கொடுக்க கூடாது எந்த ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸா இருந்தாலும். அண்ட் ஃபைனலா ஈஸியா இதை யூஸ் பண்ற மாதிரி, எல்லா வயது தரப்பினரும் இதை யூஸ் பண்ற மாதிரி, குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல வருதா இல்லையான்னு பாத்துக்கோங்க. போர்ட்டபிள் அண்ட் காம்பாக்ட் அது கண்டிப்பா சொல்லிடலாம் இந்த ப்ராடக்ட்ல, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. புல்லட் பிளெண்டர்னாவே இந்த ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்கிறோம். அண்ட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பிளெண்டர்ஸ் ப்ராடக்ட்ல உங்களுக்கு 12 months வரைக்கும் வாரண்டி தராங்க. தட் மீன்ஸ் 1 year. சில பிளெண்டர் ப்ராடக்ட் காஸ்ட் அதிகமாகும் பொழுது அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை அதிகமாக்கி தராங்க வாரண்டி அடிப்படையில். சோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு புல்லட் பிளெண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை இப்ப நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன். 6th பிளேஸ்ல பிரஸ்டீஜ்ல இருந்து வரக்கூடிய புல்லட் பிளெண்டர் பத்தி பார்க்க போறோம். காம்பாக்ட் டிசைன் அண்ட் மல்டி பர்பஸ் ஜார் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. 6 லீஃப் ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இதுல கொடுத்திருக்காங்க.
மில்க் ஷேக் ஸ்மூத்திஸ் அண்ட் ஜூசஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும் 1 year ப்ராடக்ட்கான வாரண்டியும் ப்ரொவைட் பண்றாங்க Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 2599 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க 6.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 794 verified reviews இருக்கு 5th பிளேஸ்ல Inalsa bullet blender பத்தி பார்க்க போறோம் 1000 watts 100% pure copper motor இதுல கொடுத்திருக்காங்க 6 leaf high quality stainless steel blade இருக்கு 2 Triton jars 1 liter and 0.45 liter மாடலா வருது mix blend drain and 2 years warranty எல்லா விஷயங்களும் இந்த ஒரு ப்ராடக்ட்ல நமக்கு தராங்க Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 4096 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 95 verified reviews இருக்கு 4th பிளேஸ்ல Wonderchef bullet blender பத்தி பார்க்க போறோம் bullet blender மாடலா வரதுனால இது நியூட்ரி blender அப்படினும் சொல்லலாம் 400 watts மாடலா வருது just place twist and play இந்த மூணு ஆப்ஷன்ல இது வர்க் ஆகும் 2 interchangeable jars தராங்க 500 and 300 ml ல வருது வாரண்டி 2 year on ப்ராடக்ட்க்கு தராங்க Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 2675 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 437 verified reviews இருக்கு 3rd பிளேஸ்ல Balzano bullet blender பத்தி பார்க்க போறோம் 1200 watts powerful 9 piece set silver மாடலா வருது advanced one touch operation இருக்கு நியூட்ரி blender mixer smoothie and shaker இத யூஸ் பண்ணிக்கலாம் 1 year warranty ப்ரொவைட் பண்றாங்க கூடவே அடிஷனலா 1 year extended warranty ப்ரொவைட் பண்றாங்க Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 5290 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 540 verified reviews இருக்கு 2nd பிளேஸ்ல HESTIA bullet blender பத்தி பார்க்க போறோம் 1000 watts powerful nutritional blender மாடலா வருது 100% pure copper motor winding இதுல இன்பில்ட் பண்ணிருக்காங்க BPA free Aceman Triton material jars இதுல இருக்கு பவர் கார்ட் பொறுத்த வரைக்கும் 120 cm and 10000 rpm ஓட வருது Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 4246 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 481 verified reviews இருக்கு 1st பிளேஸ்ல Cookwell bullet blender பத்தி பார்க்க போறோம் 500 watts and 5 jar 3 blade மாடலா வருது easy to operate and detachable மாடலாவும் கொண்டு வந்திருக்காங்க dry fruits pearls coffee beans இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல blend பண்ணிக்கலாம் 12 months வரைக்கும் நமக்கு வாரண்டி பீரியடா ப்ரொவைட் பண்றாங்க Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 2196 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 1160 verified reviews இருக்கு இப்போ நீங்க பார்த்த இந்த blender மாடல் எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் and first கமெண்ட்ல பின் பண்றேன் செக் பண்ணிக்கோங்க பட் Amazonல இருக்க சேம் பிராண்ட்ல சேம் ப்ராடக்ட் Flipkartல இல்ல சோ அதுல நல்ல சேல் ஆகக்கூடிய பெஸ்டான ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் and first கமெண்ட்ல பின் பண்றேன் வேணும் அப்படினா ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் until signing off Vijay bye bye see you have a nice day